வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான அரிதான விஷயங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாருங்களேன், எத்தனை விதமான உயிர்கள், பொருட்கள், இயற்கை அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் மிகச் சிறப்பானதாக யாராலையும் உருவாக்க முடியாத ஒன்றாக நம்மெல்லாம் எதை கருதுவோம்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மனிதனால் உருவாக்க முடியும் என்ற சூழல் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த மனிதனால் உருவாக்க முடியாத ஒன்று அப்படின்னா எது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். அதாவது இந்த உடல், இந்த தோல் மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா? இந்த தசை மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா? இது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து மனிதனாக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க முடியுமா? இல்லை ஒரு உயிரை நாம் உருவாக்க முடியுமா? எத்தனையோ விதமான உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கு. இதை ஏதாவது ஒரு உயிர் போன்று நம்மளால் உருவாக்க முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலாலோ இல்லை அறிவாலோ ஞானத்தாலோ எதையாவது உருவாக்க முடியுமானா அது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாக தாங்க நிற்கும். இப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா, இத்தகைய மிக சிறப்பான மிக பெரும் விஷயமான ஒன்றை நாம் எப்படி பாதுகாத்து வச்சுருக்கிறோம்? அதாவது இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தசையவோ இல்லை ஒரு தோலையோ இந்த மாதிரி ஒரு உடலையோ உருவாக்க முடியாதுன்னு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். தெரிந்தாலும் நாம் இதை எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு ஃபோன் வாங்குகிறோம். அந்த ஃபோனை என்ன பண்ணுறோம்? முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு பாதுகாத்து வச்சுக்கிறோம். ஒரு அதிகபட்சம் ஒரு 1,00,000 இருக்குமா? அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். 1,00,000 1,50,000 லட்சத்துக்கு அந்த பொருளையே வாங்கியிருந்தாலும் அந்த பொருளை நம்ம அவ்வளோ நேசித்து பாதுகாத்து வச்சுக்கிறோம். அதையெல்லாம் விட நீங்கள் கார் வச்சுருக்கவங்கள பாருங்களேன். காரை என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து பார்த்து தொடச்சி அப்படியே அதை ஒரு சின்ன கீழே இருந்தால் அப்படியே மனசு அவ்வளோ கஷ்டப்படும், அவ்வளோ வருத்தப்படுவாங்க. சரி, ஒரு காருக்கே இவ்வளோ வருத்தப்படுறீங்களே, அது ஒரு வாகனம், நம்மளை அழைச்சிட்டு போகுது. ஆனால் இந்த வாழ்க்கை முழுவதும் நமக்கு வாகனமாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த உடல். நாம் இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும், சிறப்புற பயணிக்கணும்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த உடலுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த உடலை நாம் பாதுகாக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி எப்போதும் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுதான் எல்லாருமே சொல்கிறாங்களே, நிறைய பேர் இதை பற்றி தானே பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன இதை பற்றி நம்ம சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இந்த உடலை பாதுகாக்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும், உடற்பயிற்சி, உணவு முறைகள் அப்படின்னு எத்தனையோ இருந்தாலும், நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒவ்வொரு சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. இதை செய்யுங்க, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, நம்ம உடல் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி, உணவு முறைகள், ஆரோக்கியமான வாழ்வியல் முறை அப்படின்னு இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்றுனா உணவு முறை தான். இந்த உணவு முறைகளில் எத்தனையோ விதங்கள், எத்தனையோ மனிதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தொடர்ச்சியாக செய்வோமானாலும் ஒரு குறிப்பிட்ட 1 நாள் 2 நாள் தான் செய்ய முடியும், ஒரு 10 நாள் செய்யலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன முடியாது, நம்முடைய சூழல் செய்ய முடியாமல் போயிடும். இந்த மனிதனின் மனத்தை உணர்ந்த நம்முடைய பாரம்பரியம் என்னம்மா பண்ணி வச்சிருக்கு? ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது வெறும் 9 நாள், இந்த 9 நாள் மட்டும் இதை செய்யுங்க, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அது என்னன்னா நவராத்திரின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் ஒரு நவராத்திரி வரும், செப்டம்பர் மாதம் ஒரு நவராத்திரி வரும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போய் இல்லை ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது எதற்காக உருவாக்கப்பட்டனா, அந்த 9 நாளும் நமது உணவு முறைகளை நாம் மாற்றி வருகின்ற 4 மாதங்களுக்கு இந்த உடலை ஆரோக்கியமாக தெளிவாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த நவராத்திரி. சரி, வருகின்ற 4 மாதம்னா அடுத்தது என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுபோல் அடுத்து ஒரு நவராத்திரி வரும், அதுக்கு அடுத்து ஒரு நவராத்திரி இருக்குது. அதாவது என்னென்னா வசந்த நவராத்திரி, வாராகி நவராத்திரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் இருக்குது, அது தனி. இதை இப்போ இன்னைக்கு ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, இன்றைய நாள் முதல் நாள், நவராத்திரியின் முதல் நாள். இந்த நாளுக்காக நம்முடைய வகுப்பில் ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க, எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன்.
அதே போல் நம்முடைய வகுப்பு தானானா எல்லோருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும்னா இன்றைக்கி நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன செய்யலாம்? இதை பற்றி நான் நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும்னா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரணமாக எளிமையான முறையில் என்ன சாப்பிடலாங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இப்போ காலை உணவு, மதியம், இரவு அப்படின்னு 3 வேளை உணவு எல்லோரும் எடுத்து பழகிருப்போம். ஒரு சில பேர் 2 வேளை உணவு எடுத்து பழகிருக்கலாம். இந்த 3 வேளை உணவு எடுத்து பழகின மக்கள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலை நேரத்தில் காய்கறிகளை சாப்பிட்டு பழகுங்க. அதாவது வேக வைக்காத காய்கறிகளை மட்டும் சாப்பிடுங்க. இப்போ எத்தனையோ விதமான காய்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வயிறு நிறையா சாப்பிடுங்க. உங்களை பட்டினி போட வேண்டாம். உங்களுக்கு வயிறு நிறையா ஏதாவது ஒரு காயை நல்லா சாப்பிடுங்க. மதியான உணவு எப்போதும் போல உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாறு போல சாப்பிடுங்க. அசைவமாக இருந்தால் வேண்டாம், இந்த 9 நாட்களுக்கு மட்டும். அது உங்கள் விருப்பம். அடுத்தது இரவு உணவு என்ன சாப்பிட்லன்னா, ஏதாவது ஒரு காயை கூட்டு வச்சு சாப்பிடுங்க. ஒரு எளிமையான ஒரு பயிற்சிங்க இது. இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் அரிதான ஒன்று நான் இப்போ சொன்னேன். அது எல்லோருக்கும் தெரியும். தெரிந்தாலும் நாம் இந்த உடலுக்காக என்ன செய்கிறோம், என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த நாளை நம்ம பயன்படுத்துவோமே, இந்த 9 நாளை நம்ம பயன்படுத்தாமே. இன்றிலிருந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை இந்த 9 நாள் இருக்குது. இந்த 9 நாளும் என்ன செய்யுங்க, காலையில் ஏதோ ஒரு காய், உங்களுக்கு பிடித்தமான ஒரு காயை சாப்பிடுங்க. வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிடுங்க. மதியம் சமைத்த உணவு, இரவு ஏதாவது ஒரு காயை கூட்டு வச்சு சாப்பிடுங்க. இல்லை நான் 2 வேளை தான் உணவு எடுக்கிறேன்னா அதை என்ன பண்ணுங்க, ஒரு வேளை காயாகவும் ஒரு வேளை சமைத்த உணவாக மாற்றிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான சூழலில் இருப்பாங்க. கடின உழைப்பாளிகள் இருப்பாங்க. அதாவது உடலுக்கான அதிக வேலைகளை கொடுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ என்னென்னா ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லி பட்டினி கிடந்துடக்கூடாது. அவங்களுக்கு அது கஷ்டமாயிடும். அவங்க என்ன பண்ணலாம், நல்ல காய்கறிகளை நிறைய சாப்பிடணும். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்து பார்ப்போமே நம்ம உடம்புக்கு. தினம்தோறும் அரிசி உணவு எடுக்கிறோம், சமைத்த உணவு சாப்பிட்றோம். 3 வேளைங்கிறத ஒரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டு பார்ப்போமே. ஒரு வேளை சமைக்காத உணவு, ஒரு வேளை சமைத்த, அதாவது அரிசி உணவு, மற்ற சாம்பார், ரசம், இது மாதிரி ஒரு வேளை சமைத்த காய்கறி மட்டும் சாப்பிடுவோம். இது ரொம்ப எளிமையான பயிற்சி இல்லை. நான் டயட்டுன்னு சொல்லி என்னை பட்டினி கலந்து நான் இதுதான் சாப்பிடுங்கிறதே நமக்கு வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 9 நாள் இந்த மாதிரி நம்மளை தயார்படுத்தி பார்ப்போம். அடுத்தது என்ன சாப்பிட்லான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு பல பேருடைய கேள்வியே, எதை சாப்பிட்டா நம்ம நல்லா இருப்போம், என்ன செஞ்சால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்னு கேட்குறாங்க. ஆனால் செய்கிறோமானா கொஞ்சம் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துடும். நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் செய்து பார்த்தால் மட்டுமே நமக்கு அனுபவம் கிடைக்கும். நம்ம மனசுக்குள்ள முதல்ல சொல்லிப்போம், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், இதற்காக நான் ஒரு சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறத விட ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த 9 நாளும் இந்த காய்கறி உணவு, அதாவது காலையில் வேக வைக்காத காய்கறிகள், மதியம் சமைத்த உணவு சாம்பார் ரசத்தோடு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாறு போல் சாப்பிடுங்க. இரவு சமைத்த காய்கறிகளை சாப்பிடுங்க. நான் இதில் பழங்களை பற்றி சொல்ல, பயிர் வகைகளை பற்றி சொல்ல, அதெல்லாம் சாப்பிட்லாமன்னா நான் என்ன சொல்லியிருக்கனோ அதை முடிந்தவரை செய்து தான் பாருங்களேன், என்ன நடக்குன்னு பார்ப்போமே. நல்லதானே நடக்கும். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மாத்திரை சாப்பிடுங்க, இல்லை நான் ஒரு மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு என்னென்னமோ எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், மருந்து சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க, இல்லை ஒரு பூண்டு சாப்பிடுங்க, ஒரு லவங்கத்தை படி சாப்பிடுங்க, ஒரு கடுக்கா, இந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு பிடித்தமான ஒரு காய்கறிகளை ரசித்து சுவையோடு உண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுபோல தான் இரவுலையும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு காயை கூட்டு செஞ்சு சுவையாக, பிடித்தமாக, திருப்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இந்த பயிற்சிகளை ஒரு 9 நாள் இதை ஒரு பயிற்சியாக நினச்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் உடலில் ஒரு நல்ல மாற்றமும் மனதில் ஒரு மிகப்பெரிய மேன்மையும் ஏற்படும். செய்து பாருங்கள், நல்ல பலனடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.